உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள திரையில பார்த்தப்போ? எனக்கு வந்து எனக்கு இன்ஃபேக்ட் நவரசாலாம் ஃபர்ஸ்ட்டு வந்தபொழுது நான் பார்க்கவே மாட்டேன். யாரையாவது பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவேன். எப்படி இருக்கு? என்ன ஏதுன்னு மெதுவா ஒரு 2 நாள்ல எனக்கு ஃபீட்பேக் கிடைச்ச பிறகு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களான்னு பார்த்துட்டு, தென் ஐ சி. நான் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் சார். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டு, எது இவ்ளோ நல்லா இருக்குன்றாங்க? என்ன புடிக்குது? அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அங்கம்மாள் ஃபில்ம் பார்த்தீங்கன்னா, அதில நான் வொர்க் பண்ணது கன்டினியூஸா வொர்க் பண்ணபொழுதே நான் வந்து அதுக்குள்ள ரொம்ப ஐ ஹேட் டூ வொர்க் ஹார்ட் ஃபார் தட் ஃபில்ம். ஸோ ஐ வாஸ் ஆல்ரெடி தேர். ஸோ எனக்கு அதுவும் அதோட ரிசல்ட்டும் பார்க்கும் பொழுது, எனக்கு அது புரிஞ்சுச்சு. நம்ம வொர்க் பண்ணதும் அதுவும். பிகாஸ் அது ஒரு கன்டினியூயஸ் ப்ராசஸ். கரெக்ட். மத்த படங்கள்லாம் நம்ம 5 நாள் நடிக்கிறோம், 6 நாள் நடிக்கிறோம். ஸோ சின்ன சின்னதா வொர்க் பண்ணிட்டு வரோம். அதில வந்து என்னது அதுவும் கேப் விட்டு எடுப்போம். ஆமா. ஷெட்யூலா இந்த அங்கம்மாள பொறுத்தவரைக்கும் கன்டினியூஸா ஷூட் ஆல்மோஸ்ட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் எவ்ரி டைம் ஒரு 10 நாள் சங்க் நடக்கும். 7 நாள் நடக்கும். இட் வில் பி டைட் வொர்க். அந்த டைட் வொர்க்னா மார்னிங் டு ஈவினிங் அப்படி போகும். ஸோ எனக்கு அது அந்த மாதிரி சில பெரிய வொர்க் பார்க்கும்பொழுது, ஓகே நம்ம இது இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் சிலது பெட்டரா பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் மோஸ்ட்லி ஐ லீவ் இட் டு த டைரக்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசிக்கிறது இல்ல. இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்றது. ஏன்னா அந்த அளவுக்கான சேலஞ்சிங் பெர்ஃபார்மன்ஸஸ் நான் ரொம்ப பண்ணல. லப்பர் பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இல்ல லப்பர் பந்து சிக்னிஃபிகன்ட் ரோல் அது. சிக்னிஃபிகன்ட் ரோலு. பட் அதில என்ன நடக்குதுன்னா, டைரக்டர் வாஸ் வெரி கிளியர். நான் என்ன பண்ண போறேன்? ஏது பண்ண போறேன்? ஸோ வி வொர்க் டுகெதர். ம். பட் ஹி வாஸ் வெரி ஷூர். ஹி வாஸ் வெரி ஷூர். ஸோ அதனால எனக்கு அந்த பாத் வந்து எனக்கு ஈஸியா இருந்தது. அது டெஃபினட்டா எனக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ரோல் அது. எனக்கு அது ரீச் பண்ணாத இடமே கிடையாது. ஆமா. அண்ட் நட்சத்திரம் நகர்கிறது நீங்க பார்த்தேன், பார்த்திருப்பீங்க. பார்த்தேன். அது ஒரு லைஃப் டைம் ரோல்னு நான் ஆமா. சொல்லுவேன். அதுவும் வந்து பா. ரஞ்சித்தோட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படின்னா நடிச்ச பொழுது ரொம்ப டஃப்பா இருந்தது சார். அந்த ரோல் ம். ரொம்ப ஈஸியாவே இல்ல. ம். ஆனா அது டார்க் ஹியூமரா அப்படி ஒர்க் ஆக போகுதுன்னே எனக்கு தெரியாது. அத ப்ரிவியூல பார்க்குறேன். என் பின்னாடி பா. ரஞ்சித் உட்பட பல பேர் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மொமெண்ட்ட நான் ரொம்ப உணர்ந்தேன் சார். ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டோ, 4 பேர் பாராட்டுறதெல்லாம் விட, அந்த மொமெண்ட் அந்த டைரக்டர், அந்த டீம், அங்க இருக்கிறவங்க க்ரூ எல்லாரும் ரசிச்ச பொழுது, அது எனக்கு அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா ஆடியன்ஸோட பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது எனக்கு நான் ரொம்ப ஒரு முக்கியமான மொமெண்ட்டா உணர்ந்தேன்.